அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நீங்கள் இப்போது பார்க்கின்ற மாதிரி ஜாதக கட்டத்திலே பார்க்கின்றபடி ஒருவர் மேஷம் லக்கினத்திலே பிறந்து மேஷம் லக்கினத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்திலே மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி மனநிலை மாறுபவராக இருப்பார், தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருப்பார், இயல்பாகவே பொறாமை குணம் அவரிடம் இருக்கும், மேற்கொண்டு அவர் அழகானவராகவும் இருப்பார் என்பதாகும். அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே. அதோடு அந்த 7ஆம் இடத்துக்குரியவன் சுக்கிரன் என்பதனாலே இங்கே மேலே சொன்ன இந்த பண்புகளோடு 7க்குடையவன் சுக்கிரன் என்பதனாலே கவர்ச்சி மிக்கவராக இருப்பார், ஆடம்பர பிரியவராக இருப்பார், சொகுசான வாழ்க்கையை விரும்புவராக இருப்பார், சொகுசான வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார், கலை உணர்வு அவரிடம் இருக்கும், கலை ஞானம் அவருக்கு இருக்கும், மனை வாகனம் இருப்பிடம் ஆகிய வசதி வாய்ப்புகளும் கொண்டவராக இருப்பார். இவ்வாறு மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை. அதுபோல ஒருவர் ரிஷபம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலே 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருப்பார். ரிஷபம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவ்வாறு பிறந்தவருக்கு ரிஷபம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை, அவருடைய கணவன் அல்லது மனைவியானவர் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி மனநிலை மாறுபவராக இருப்பார், தன் வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருப்பார். இயல்பாகவே அவர் பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார், அழகானவராகவும் இருப்பார். இங்கே இந்த ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி சந்திரன் இருப்பதனாலே இந்த பண்புகள் உண்டு. ஆனால் அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனாலே, 7க்குடையவன் செவ்வாய் என்பதனாலே அவர் அந்த வாழ்க்கை துணை சுறுசுறுப்புள்ளவராக இருப்பார், முரட்டு குணம் கொண்டவராக இருப்பார், கோபம் படுபவராக இருப்பார், எதற்கும் போராடக்கூடியவராக இருப்பார், உடல் மற்றும் மன உறுதியும் கொண்டவராக இருப்பார். அந்த ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனாலே. அதுபோல ஒருவர் மிதுனம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர் தனுசு ராசியை சார்ந்தவராவார். அவ்வாறு மிதுனம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்தவருக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே அவ்வாறு பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி மனநிலை மாறுபவராக இருப்பார், தன் வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருப்பார். இயல்பாகவே
அவருக்கு பொறாமை குணம் இருக்கும், அழகானவராகவும் இருப்பார். அதோடு இந்த பண்புகளோடு அந்த 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதனாலே, குரு பார்க்கல் கோடி புண்ணியம் என்பதனாலே, 7 கோடியவன் குரு என்பதனாலே அவரிடம் அடக்கம் இருக்கும், கண்ணியம் இருக்கும், அருள் நோக்கு இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், நற்சிந்தனை இருக்கும், எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடியவராகவும் இருப்பார். அந்த 7ஆம் இடமாகிய மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் என்பதனாலே நற்பண்புகள் கொண்டவராக இருப்பார். மேலே சொன்ன சந்திரன் இருப்பதனாலே உள்ள இந்த பண்புகளோடு அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதனாலே இந்த பண்புகளும் சேர்ந்து கொண்டவராக இருப்பார். அதுபோல ஒருவர் கடகம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மகரத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே கடகம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்திருந்தால் அவ்வாறு பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி மனநிலை மாறுபடுபவராக இருப்பார், தன் வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருப்பார். இயல்பாகவே அவர் பொறாமை குணம் கொண்டவராகவும் இருப்பார், அழகானவராகவும் இருப்பார். கடகம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே அந்த 7ஆம் இடமாகிய அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் என்பதனாலே 7 கோடியவன் சனி என்பதனாலே அந்த ஜாதகரது வாழ்க்கை துணை உழைப்பாளியாக இருப்பார், கடுமையாக உழைப்பார், எப்போதும் சதா வேலை வேலை என்று உழைத்து கொண்டே இருப்பார், நியாயவானாக இருப்பார், நேர்மையாக குணம் கொண்டவராக இருப்பார். ஆனால் பிறரிடம் எப்போதும் குறை காண்பவராக இருப்பார், எப்போதும் பிறர் செய்யக்கூடிய செயலிலே பேச்சிலே குறை காணக்கூடியவராக இருப்பார். சமயத்திலே அவர் ஏட்டிக்கு பூட்டியாக, எகனைக்கு முகனையாக, குண்டக்க மண்டக்க பேசக்கூடியவராக இருப்பார். அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் என்பதனாலே இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாதகரது வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை பற்றி மேஷம் லக்னம், ரிஷபம் லக்னம், மிதுனம் லக்னம் மற்றும் கடகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு மாதிரி கட்டம் போட்டு விளக்கி சொல்ல கேட்டீர்கள். பிற லக்ன பிறந்தவர்களுக்கு இது மாதிரி கட்ட விளக்கம் அடுத்த பதிவில் காண்போமாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.